ரீ ரிலீஸ்னே சொல்லாதீங்க, இப்போதான் ரிலீஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி தலை படம் எப்பயுமே வேற மாதிரி. தெரியலாம் ஃப்ளாப் அட்டை ஃப்ளாப் ஆயிருக்கும். மங்காத்தா முன்னால தெரியலாம் ஓடவே ஓடாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் எந்த படமே கிடையாது. எப்பயுமே மங்காத்தா தான், மங்காத்தா தான், எப்பயுமே மங்காத்தா தான் ப்ரோ. தெரியலாம் ஃப்ளாப் அட்டை ஃப்ளாப் ஆயிருக்கும். மங்காத்தா முன்னால தெரியலாம் ஓடவே ஓடாது. மங்காத்தா முன்னாடி எந்த படம் வந்தாலும் எப்பயுமே ஓடாது ப்ரோ. இன்னும் 10 வருஷத்துக்கு ரீலீஸ் போட்டா தமிழ் சினிமாவோட பெஸ்ட் மூவினா மங்காத்தா தான் ப்ரோ. இப்பலாம் 1000 கோடி இந்த படம் அடிக்க மாட்டேங்கிறாங்களா? ரீ ரிலீஸ் பண்ணாம இப்ப மங்காத்தா ரிலீஸ் பண்ணுங்க, 1000 கோடி அடிக்கலாம் பார்க்கலாம். கடவுளே அஜித் ப்ரோ, நான் கார் ரேஸே பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ துபாயில் போயிட்டு. அதனால் நான் எப்பவுமே தலை படத்தை என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். நான் என்றைக்குமே வந்துடுவேன். 15 வருஷம் கழிச்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்த எஃபெக்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு மங்காத்தாக்கு எதுவும் ஈக்குவலாக அப்படி காம்படிட்டராக நான் பார்க்கவே இல்லை. ஸோ மங்காத்தா எனி டைம். தேங்க்யூ. பயங்கரமாக இருக்குது தலா. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரீ ரிலீஸ் மாதிரியே தெரியல ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இந்த வைப் வேற மாதிரி ப்ரோ. பயங்கரமா இருக்கு தல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா வந்தோம். எக்ஸ்பெக்டேஷன் மீறி இருக்கு எல்லாமே. வேற லெவல். தெரிகாதும் நான் பேச வரல. இது தலை பொங்கல் தான். 1000 கிலோமீட்டர் தாண்டி மும்பைலேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. சாரி 7 செலிப்ரேஷன் ப்ரோ. 15 வருஷம் கழிச்சு மங்காத்தா வந்திருக்கு ஸ்க்ரீனில். பயங்கரமான செலிப்ரேஷன். FTFஸ்னா இப்படி தான் இருக்கணும். தலை ஃபேன்ஸ்னா தலை ஃபேன்ஸ் தான். நான் மஜாவாக இருந்துச்சுண்ணா. மற்ற படமாக நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. இந்த அளவுக்கு வராதுண்ணா. எப்பவுமே தலை தான், தலை மாதிரி தான், தலை தான். ஐயா ரீ ரிலீஸ்னே சொல்லாதீங்க, இப்போதான் ரிலீஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி தலை படம் எப்பயுமே வேற மாதிரி. மங்காத்தா எங்க ஆத்தா அம்மால அந்த போலதில்ல. படம்னா இதான் படம். ரீ ரிலீஸா ஸ்க்ரீனில் இறங்கினா தான் தெரியும். ஸ்க்ரீனே கீஸ்தாங்க, எப்படி டமாரா கீஸ்தாங்க. அம்முக்கு டும்முக்கு டமால் தலை தான். கடவுள்னா தலை தான். தலை ஸ்க்ரீனில் இறங்கினோடனே கண்ணே தெரியல எனக்கு. அந்த மாதிரி தலை தெரியலாம் பேர் எங்க. ரோகிணினா தலை தான், ரோகிணினா தலை தான். தெரிகிரி எல்லாமே தைச்சிடும். தலை கூட வட்டும், கூட வட்டும். எங்கள் தலை வந்தா மட்டும்தான். தலை இருக்கும் போதே வாழ ஆடவே ஆடாது. தலை மட்டும்தான். வாழ கூட ஆடக்கூடாது. தலை ஆட மாட்டேன். தலை தான், தலை மட்டும்தான். ரத்தம் மூச்சு எல்லாமே. கேம்பா குடிங்க, ஹாப்பியா இருங்க. மலை கூடல அழுவது பாரு எங்க தலையை பார்த்து. எல்லாம் பிசுறு, எல்லாம் பிசுருங்க, எல்லாம் நவருங்க. நீ மேலுங்க, நாங்க தான் மங்காத்தா தான். அஜித் கடவுள் தான் ப்ரோ. அப்புறம் என்ன சொல்லி அப்புறம் மேல எதுவுமே இல்லை ப்ரோ. மாமா பயங்கரமா பண்ணா போல ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் தலைப்பத்துக்கு போயிட்டு வந்துக்கிறோம். மஜா வாழ்ந்தது படம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா போங்க வீட்டுக்கு பத்திரமா. நடுவில் பட்டாசு வெடிக்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் கூட இல்லை. ஆனா ரோகிணினா தலை தான், வேற யாரும் இல்லை. எல்லா சீனும் திரும்பி பார்க்கும்போது நீ எத்தனை வாட்டி பார்த்தாலும் அஜித் படம் மட்டும் தேட்டரில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் அது. நீ எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, வீட்டில் தேட்டர்லேயே எத்தனை வாட்டி பார்க்குற ஒரு டைமும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ப்ரோ. இந்த மாதிரி ரீ ரிலீஸ்னு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன் ப்ரோ. எந்த படமும் கிடையாது ப்ரோ. இதுக்கப்புறம் மங்காத்தாவை நீ ரிலீஸ் எத்தனை வாட்டி போட்டாலுமே பயங்கரம் பிளாஸ்ட். உள்ள மெயின் ஸ்க்ரீனே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு எத்தனை பேருக்கு டவுட்ஸ் இருந்ததோ அது எல்லாருக்குமே ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் இது. ஓஜி செலிப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் இருந்ததுலேயே பீக்கான ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்கு. இப்போ இவன் தீவிர அஜித் ஃபேன், நான் தீவிர விஜய் ஃபேன். இவன் இப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கான் இங்கே படம் பார்க்கணுன்றதுக்காக, இந்த செலிப்ரேஷனுக்காக தான். இதுக்காக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இப்போ தெரிய வந்திருந்தால் நான் புக் பண்ணியிருக்க போகிறேன். இவன் வந்திருப்பான். அடுத்து ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ ரிலீஸ் டேட் வந்துருச்சுன்னா நாங்கள் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தே தான் வருவோம். ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. வைப்லாம் இல்லை, புது படம் பிளாஸ்ட். அங்கே வைப்லாம் கிடையாது ப்ரோ. தெரியல ப்ரோ. அஜித்தோட 50th படம் ப்ரோ. எப்படி ப்ரோ நிக்காது ப்ரோ. நார்மலாக சொல்லலாம். ரோகிணினா யாரு? தலை தான், அவள் தான் ப்ரோ. வேறு எதுவுமே தெரி நல்லா தான் ப்ரோ இருக்கும். தெரி குறைலாம் சொல்ல மாட்டேன். பட் மங்காத அளவுக்குலாம் கிடையாது ப்ரோ. நிற்கவே முடியாது ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. அது எப்படி நிற்க முடியும் நீங்கள் சொல்லலாம். நான் கேம்பாவோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது அவரோட ரேஸுக்காக. ஆனால் அதை அவங்க ரொம்ப இது பண்ணி பேசுகிறாங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுல. இப்போ கொக்கோ கோலா நடித்தார், கொக்கோ கோலா விளம்பரம் நடித்தார். அது யாருக்கு காசு போச்சு? அவருக்காக நடித்தார், அது வேறு. இவர் ரேஸுக்காக போகிறாரு. ஒரு ரேஸுக்கு எவ்வளோ ஒரு
ஒரு சீசன் முடிக்கிறதுக்கு அவர் அந்த 200 கோடி சொல்கிறாங்களே, அந்த 200 கோடியில் பாதி ஆகும் ஒரு சீசன் முடிக்கிறதுக்கு. அவ்வளோ காசுக்கு யார் ப்ரோ பண்ணுவா? ஸ்பான்சர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்காக தான் அவர் அந்த கேம்பை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரீலீஸ் புது படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. தங்கத்தில் அவர் தங்கத்தில் செஞ்சு போட்டுக்கிறேன். எல்லா சீனும் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் பார்த்தோம். இது ஒரு ரீரிலீஸ் ஃபீலே எங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? நாங்கள் மங்காத்தா கேட்டு இருந்தோம். இது போட்டதே எங்களுக்கு சந்தோஷம் தான் ப்ரோ. எங்களுக்கு மங்காத்தா இதுக்கப்புறம் புது படம் வந்தாலும் மங்காத்தா அளவுக்கு இருக்காது. சரியாக வெயிட் பண்ணோம். உள்ள காமெடி படம் எதனா ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். கலகலப்பு மாதிரி எதனாச்சும் ஃபன்னாக பார்க்குற மாதிரி. அஜித் படம் தலை வந்து கடவுள் மாதிரி அப்பப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாம் ஆமையாக இருக்காங்க, நம்ம பேச முடியாது. எதுவும் படம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்டேட் சொல்கிறேன். படம் வரும்போது பார்த்துப்போம். எப்போ வரும்? அபிஷேகம்லாம் பண்ணவே காலையில் வந்தீங்களா இல்லையா? அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. உள்ள எல்லாம் யாரும் நாங்களாம் டீசெண்டாக இருப்போம். தலை எதுவும் ஊற்றிட்டுலாம் எதுவும் பண்ண போகிறது இல்லை. சேர் ஓடிக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நல்லா இருந்துச்சுண்ணா. ஆனால் இங்கே அவ்வளோவா வைப் இல்லைண்ணா. இதுக்கப்புறமா இதுவாக இருந்துச்சு, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அட்டகாசம் வந்துச்சுல, அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பயங்கரமான வைபாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டேய் போடா தற்கூரி அப்படிதான் ப்ரோ. ஜோக்கர் ரொம்ப இதுவாக தான் இருந்திருக்கும். ஆனால் மங்காத்தா விட தெரிய வராது. கேம்பா உள்ளே அவ்வளோ வேலை எதுவும் வரல. வெளியே ஊற்றி முடிச்சிட்டானுங்க. உள்ளே எதுவும் எத்தனை இல்லை. ஆமாம், அது ஃபஸ்ட்டோட இப்போ ரீரிலீஸ்க்கே இவ்வளோ வைப்புனா எப்படின்னு தெரியல. ரீரிலீஸ்க்கே நல்லா தான் ப்ரோ. ஐயோ அதெல்லாம் மாசு. இருபத்தில் ரொம்ப ஹை வைப்பு கொடுத்து வந்து இந்த படம் மட்டும்தான். வேற எந்த படமும் வந்து எனக்கு தெரியல. பயங்கரமாக இருந்தது ப்ரோ. பாட்டு